எரிகோ நகரத்தின் மீது சூரியன் உதயமாகிக் கொண்டிருந்தது. வியாபாரிகளாலும் ரோம படைவீரர்களாலும் தங்கள் பொருட்களை விற்பனை செய்ய கூவிக்கொண்டிருக்கும் வணிகர்களாலும் களை கட்டிய நகரம் அது. அந்த தெருக்களில் தானியங்களின் வாசனை, ரொட்டிகளின் மனம் ஆகியவை கலந்திருந்தது. சத்தமும் ஜனக்கூட்டமும் நிரம்பிய நகரம் அது. ஆனால் அவர்கள் நடுவில் மனதில் பாரத்தோடு ஒருவன் இருந்தான். அவனுடைய பெயர்தான் சகேயு. பைபிளில் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இவனை பற்றி எழுதப்பட்டுள்ளது. சகேயு மிகுந்த அதிகாரம் பெற்றவன். வரி வசூலிப்பவர்களின் தலைவன் என்பதால் தன் சொந்த மக்களிடமிருந்தே வரி வசூலித்து ரோம பேரரசருக்கு பணியாற்றினான். ஆனால் அவன் தேவையான வரியை மட்டுமல்ல, அதற்கு மேலும் கூட ஜனங்களிடமிருந்து வசூலித்து வந்தான். அந்த அதிகப்படியான பணத்தை தன் வசம் வைத்துக் கொண்டான். மற்றவர்களின் வேதனையிலிருந்தே அவன் செல்வம் வந்தது. அவன் எங்கே சென்றாலும் ஜனங்கள் முணுமுணு என பேசும் பேச்சு அவனை தொடர்ந்து நிழல் போல வந்தன. மக்கள் அவனை விரும்பவில்லை. ஒருவன் முணுமுணுத்தான், சகேயு ஒரு ஏமாத்துக்காரன், ஒரு திருடன். மற்றொரு பெண் கோபத்துடன் முணுமுணுத்தாள், அவன் அளவுக்கு மிஞ்சி அதிகம் நமது பணங்களை பறிக்கிறான். மக்கள் தன்னை வெறுக்கிறார்கள் என்பதை நன்றாகவே சகேயு அறிந்திருந்தான். ஆனால் அவன் அதை குறித்து கவலைப்படாதவன் போல நடந்து கொண்டான். அவனிடம் பெரிய வீடும் அழகான விலையுயர்ந்த ஆடைகளும் எப்போதும் அவனது விருந்து மேசை உணவால் நிரம்பியிருந்தது. ஆனால் அவனுடைய உள்ளம் வெறுமையாக இருந்தது. பணம் இருந்தும் சமாதானம் இல்லை, மரியாதை இல்லை, நண்பர்களும் இல்லை. அவன் செல்வத்தில் வலிமையானவன், ஆனால் ஆத்துமாவில் எளியவனாயிருந்தான். அன்று காலையில் நகரத்தின் தெருக்கள் வழக்கத்தை விட சத்தமாகவும் பரபரப்பாகவும் இருந்தது. எல்லா ஜனங்கள் நடுவிலும் ஒரு உற்சாகம் காணப்பட்டது. இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் என்று ஒரு சிறுவன் கூட்டத்தை கடந்து ஓடிக்கொண்டே கத்தினான். நாசரேத்தை சேர்ந்த இயேசு, ஆசிரியர், சுகப்படுத்துகிறவர் வருகிறார் என்று ஒரு பெண் வியப்புடன் மற்றவர்களிடம் சொன்னாள். இந்த செய்தியை கேட்டதும் சகேயுவின் இருதயம் வேகமாக துடித்தது. அவரை பற்றி அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தான். குருடர்களின் கண்களை திறந்தவர், நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்தவர், தேவனுடைய அன்பை அறிவித்து பாவிகளுடன் அமர்ந்து உணவு உண்டவர் என்பதை அவன் கேள்விப்பட்டிருந்தான். இது உண்மையா? என்னை போன்றவர்களை நேசிக்கும் ஒருவர் உண்மையிலேயே இருக்கிறாரா என்று அவனுக்கு யோசனை மேல் யோசனை எழுந்தது. அவன் ஆவலை அடக்க முடியவில்லை. இயேசுவை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லி தன்னிடம் இருந்த சிறந்த ஆடையை அணிந்து நெரிசலும் ஜனங்களின் கூட்ட நெரிசல் நிறைந்த தெருவில் தன் காலை வைத்தான். கூட்டத்தை தள்ளிக்கொண்டு முன்னேறத் தொடங்கினான். ஆனால் சகேயுவுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அவன் குள்ளனாயிருந்தான். அவன் எவ்வளவு முயன்றாலும் அவன் கண்களுக்கு தெரிந்தது மக்களுடைய தலையின் பின்புறம் மட்டுமே. அவன் துள்ளி குதித்து இயேசுவை ஜனக்கூட்டத்தில் காண முயன்றான். ஆனால் எதுவும் பயனில்லை, பலனளிக்கவில்லை. கொஞ்சம் ஓரமாக நகருங்கள் என்று அவன் விண்ணப்பித்தான். முடியாது, நீ ஓரம் போ சகேயுவே என்று ஒருவன் கேலியுடன் சொன்னான். உனக்காக நாங்கள் ஏன் வழிவிட வேண்டும் என்று இன்னொருவன் இகழ்ச்சியுடன் கேட்டான். ஆனால் சக்கேயு மனம் தளரவில்லை. என்ன செய்வது என்று யோசித்து அவன் சுற்றி பார்த்தான். அப்போது அந்த சாலையோரத்தில் ஒரு பெரிய வலிமையான காட்டத்தி மரம் இருந்தது. யோசிக்காமல் அவன் முடிந்தவரை விரைவாக ஓடினான். மக்களின் பார்வைகளையும் கேலிச் சிரிப்புகளையும் பொருட்படுத்தாமல் இயேசு போகும் வழியில் முன்னாக அவரை பார்க்கும்படி ஓடி பெரும் முயற்சியுடன் அவன் ஒரு கிளையை பிடித்து அந்த மரத்தில் ஏறினான். அவனது கைகள் அழுக்கானது. அவனது ஆடை மரத்தின் பட்டையில் சிக்கியது. ஆனால் அவன் கவலைப்படவில்லை. அவன் இயேசுவை காண ஆவலோடு இருந்தான். இறுதியாக ஒரு கிளையின் மீது சாய்ந்து அமர்ந்து அவன் பார்வையிட்டான். கூட்டம் விலகி அனைவரும் பரபரப்பாய் பேசிக்கொண்ட
அந்த இயேசுவானவர் கிருபையாலும் வல்லமையாலும் நிரம்பியவராய் அங்கே நடந்து வருவதை அவன் கண்டான். அன்புள்ள சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த AI அனிமேஷன் பைபிள் கதைகள் உருவாக்க அதிக நேரமும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது. உங்கள் ஆதரவும் ஊக்கமும் எங்களுக்கு தேவை. இது போன்ற இன்னும் உங்களுக்கு பிரோஜனமான ஊக்கப்படுத்தும் வீடியோக்கள் தொடர்ந்து வர இருக்கிறது. தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நீங்கள் இந்த சேனலால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இந்த ஊழியம் மேலும் வளர உதவும். நன்றி. தேவனின் ஆசீர்வாதம் உங்கள் மீது இருக்கட்டும். அப்பொழுது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. இயேசு அந்த மரத்தின் கீழே வந்து நின்றார். இயேசு அந்த இடத்தில் நின்று மேலே நோக்கி சகேயுவை பார்த்து அவனை கண்டு சொன்னார், சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இயேசு அவனுடைய பெயரை அறிந்திருந்தார். சகேயு அங்கேயே உறைந்து போனான். இவ்வளவு மக்களையும் விட்டு வரி வசூலிப்பவனையே, அவமானப்படுத்தப்பட்டவனையே, அந்த பாவியையே இயேசு தேர்ந்தெடுத்தார். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவனது இருதயம் துடித்தது. மரத்திலிருந்து அவன் அவசரமாக இறங்கினான். சற்று வழுக்கினாலும் தரையிலே குதித்து இறங்கி நின்றான். பதட்டமாகவும் மனம் பரவசமடைந்தபடியும் சொன்னான், ஆம் ஆண்டவரே, தயவாக என் வீட்டிற்கு வாருங்கள். கூட்டம் அதிர்ச்சி அடைந்தது. கூட்டம் நம்ப முடியாமல் கோபம் கலந்த முணுமுணுப்புகள் மக்களிடையே அலைபோல் பரவின. இயேசு இவன் வீட்டுக்கா போகப் போகிறார் என்று ஒருவன் அதிர்ச்சியுடன் சொன்னான். மற்றொரு பெண் புலம்பினாள், அவன் ஒரு பாவி, அவன் ஒரு திருடன். மற்றொருவன் முறுமுறுத்தான், இந்த மனிதன் எங்களிடமிருந்து பறிக்கிறவன், ஆனாலும் இயேசு இவனை தேர்ந்தெடுக்கிறாரா? முறுமுறுப்பு மேலும் அதிகமாகியது. மக்கள் விரலை காட்டி தலைகளை அசைத்தனர். சகேயு பதட்டமாக சுற்றி நோக்கினான். ஆனால் பிறகு அவன் பார்வையை இயேசுவின் மேல் திருப்பினான். அவனது கண்களில் கண்ணீர் மலர்ந்தது. இயேசு அவர்களது பேச்சை பொருட்படுத்தவில்லை. இயேசு அமைதியாக நின்றார். அவரது பார்வை உறுதியுடனும் கருணையாலும் நிரம்பியிருந்தது. சந்தோஷத்தோடே இயேசுவை அவன் தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அந்த மாலை பொழுது இயேசு சகேயுவின் வீட்டில் மேசையில் அமர்ந்திருந்தார். ரொட்டி, ஒலிவப் பழங்கள், வறுத்த மீன் ஆகியவை எல்லாம் பரிமாறப்பட்டிருந்தது. ஆனால் சகேயுவின் மனம் இயேசுவின் ஒவ்வொரு வார்த்தையிலும் பதிந்திருந்தது. மன்னிப்பின் வார்த்தைகள், அன்பின் வார்த்தைகள், தேவராஜ்யத்தின் செய்தி, இவையெல்லாம் அவனுக்குள் ஏதோ ஒன்று செய்தது. அதே நேரத்தில் சமாதானமும் பெரும் ஆறுதலும் அவனை மூடியது. ஆண்டுகளாய் அவன் சுமந்த குற்ற உணர்வு பெருக்கெடுத்த வெள்ளம் போல் வெளியேறியது. திடீரென சகேயு கண்ணீருடன் எழுந்தான். ஆண்டவரே என்று நடுங்கும் குரலில் சொன்னான், என் சொத்துக்களில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் அவர்களுக்கு 4 மடங்கு திருப்பிக் கொடுக்கிறேன் என்றான். கூட்டம் மூச்சு விடாமல் அமைதியாக பார்த்தது. இவன் அவர்கள் அறிந்த அந்த பேராசைக்காரன் இல்லை. ஏதோ ஒன்று அவனுக்குள் மாறினது. இயேசு சந்தோஷமாய் சிரித்து கூறினார், இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. ஏனெனில் இவனும் ஆபிரகாமின் புத்திரன். மனுஷகுமாரன் இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே வந்திருக்கிறார் என்றார். அந்த நொடியில் சகேயுவின் இருதயம் புதிதானது. செல்வத்திற்காக வாழ்ந்தவன் இனி இயேசுவிற்காக வாழ்ந்தான். ஆஹா, சகேயுவின் இந்த சரித்திரம் எவ்வளவு அதிசயமானது! இது மரத்தில் ஏறிய ஒரு மனிதனின் கதை மட்டுமல்ல. உலகம் நம்மை இகழ்ந்தாலும் வெறுத்தாலும் நம்மை காணும் தேவனை பற்றினதாகும். சகேயுவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் 4 காரியங்களை சிந்திப்போம். முதலில் இயேசு நம்மை காண்கிறார். சகேயு தன்னை கூட்டத்தில் இருக்கும் ஒரு சாதாரண நபராய் தன்னை நினைத்தான். யாரும் அவனை விரும்பவில்லை, யாரும் அவனை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை.
ஆனால் இயேசு நின்று மேலே பார்த்து அவனுடைய பெயரை சொல்லி அழைத்தார். அதே தேவன் உங்கள் பெயரையும் அறிவார். அவர் உங்கள் இதயத்தையும் உங்கள் போராட்டங்களையும் உங்கள் வலிகளையும் அறிந்தவர். வேதத்தில் தாவீது எழுதுகிறார், சங்கீதம் 139 1 கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். இந்த தேவன் நம்மையும் அறிந்திருக்கிறார். இரண்டாவதாக, சகேயு அனைவராலும் ஒதுக்கப்பட்டவனாயிருந்தாலும் இயேசு அவனை தேர்ந்தெடுத்தார், தேடி வந்தார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, யாரும் தேவனுடைய அன்புக்கு எட்டாதவர்கள் இல்லை. உங்கள் தவறுகள் எதுவாக இருந்தாலும், உங்கள் கடந்த காலம் எப்படி இருந்தாலும், இயேசு உங்களை அவர் அருகில் அழைக்கிறார். மனுஷகுமாரன் இழந்ததை தேடி ரட்சிக்கத்தான் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. மூன்றாவதாக, சகேயு இயேசுவை சந்தித்த போது அவன் வாழ்க்கையும் மாறியது. அவன் தனது செல்வத்தின் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்தான். 4 மடங்கு திருப்பிக் கொடுத்தான். இதுவே உண்மையான மனந்திரும்புதல். நாம் இயேசுவை சந்திக்கும் போது நமது வாழ்க்கையும் சகேயுவின் வாழ்க்கை போலவே மாற்றப்படும். இறுதியாக, சகேயு தன் பணத்தால் ஒருபோதும் பெற முடியாததை பெற்றுக்கொண்டான். சமாதானம், ஆனந்தம், விடுதலை, ரட்சிப்பு ஆகியவை. இயேசு கிறிஸ்து நமது வாழ்க்கைக்குள் வந்தால் எல்லாம் மாறும். அவர் நமக்கு ஒரு புதிய இருதயத்தை தருகிறார். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என்னுடன் சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, சகேயுவின் இந்த சக்தி வாய்ந்த கதைக்காக உமக்கு நன்றி. எங்களை நீர் காண்கிறீர், எங்களை அறிந்திருக்கிறீர். எங்கள் நிலைமையை பொருட்படுத்தாமல் எங்களையும் நேசிக்கிறீர் என்பதை இதன் மூலம் நினைவூட்டியதற்கு நன்றி. இன்று எங்கள் இதயங்களை உம்மிடத்தில் திறக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் உள்ளத்தையும் இருதயத்தையும் மாற்றிடும். நாங்கள் சகேயுவைப் போல நேர்மையாய் வாழவும், மற்றவர்களை நேசிக்கவும், உண்மையாய் உம்மை பின்பற்றவும் எங்களுக்கு உதவிடும். எங்கள் வீடுகள் உமது பிரசன்னத்தினாலும் சமாதானத்தாலும் ஆனந்தத்தாலும் நிரம்பி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.